திருவாரூரில் நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூரில் நகராட்சியை விரிவாக்கம் செய்வதற்காக வேலங்குடி, புலிவலம், கீழக்காவதுகுடி உள்ளிட்ட 10 ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைக்க தமிழக அரசு அறிவிப்பாணை வெளியிட்டுள்ளது. நகராட்சியுடன் இணைக்கப்படுவதால் 100 நாள் வேலை திட்டம், அரசின் இலவச வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட சலுகைகள் பறிக்கப்படும் என்று திருவாரூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வேண்டாம் நகராட்சி, வேண்டும் ஊராட்சி என முழக்கங்களை எழுப்பினர். விவசாயிகள் சம்பந்தப்பட்ட 11 வாக்குறுதிகளை நிறைவேற்றாததை கண்டித்து விவசாயிகள் பாத பூஜை செய்தும் மொட்டை அடித்தும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தனிநபர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட 11 தேர்தல் அறிக்கையில் அறிவித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றாததை கண்டித்து விவசாயிகள் பாத பூஜை செய்து மொட்டை அடித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் கழிவறைகளை மாணவிகள் சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. தாந்தோணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட புலியூர் காளிப்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறைகளை பள்ளியில் படிக்கும் மாணவிகளை கொண்டு தலைமை ஆசிரியர் சுத்தம் செய்ய வைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து கழிவறைகளை சுத்தம் செய்யும் வீடியோ வெளியாகி வைரலானதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மாசி திருவிழாவையொட்டி மாரியம்மன் கோவிலுக்கு 1008 பால்குடம் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது மாசி திருவிழாவையொட்டி 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து காந்தி மார்க்கெட் கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலை அடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்த பெண்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கணவருடன் நடிகையும் பாஜக நிர்வாகியுமான நமிதா கையில் தாமரை பூவுடன் சுவாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்களும் அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் நடித்த நடிகை நமிதா தனது கணவருடன் அண்ணாமலையாரை வழிபட்டார். பின்னர் கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்கள் நமிதாவுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்களின் குழந்தைகளை நமிதா தூக்கி கொஞ்சி மகிழ்ந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே தந்தை இறந்த நிலையில் மகன் தேர்வு எழுதிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உள்ளப்பட்டதுரு கிராமத்தில் ஐயனார் என்பவர் லோடுமேன் வேலை பார்க்கும் பொழுது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார். இந்நிலையில் ஐயனாரின் மகன் வினீத்குமார் தந்தை இறந்தும் கண்ணீர், கவலை மற்றும் கனத்த இதயத்துடன் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதினார். இதனை அறிந்த பள்ளி நிர்வாகம் அவருக்கு ஆறுதல் கோரி தேர்வு எழுத அழைத்துச் சென்றனர். நீலகிரி மாவட்டம் மசினகுடி அருகே உள்ள சிறியூர் மாரியம்மன் கோவிலில் மகா பூக்குண்டம் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. மசினகுடி அருகே உள்ள பேசும் தெய்வம் என்று அழைக்கப்படும் சிறியூர் மாரியம்மன் கோவிலில் கடந்த 16ஆம் தேதி பூச்சாட்டு விழாவுடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து கம்பம் நாட்டு விழா, அலங்கார பூஜை, அம்மன் அழைப்பு ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து பூக்குண்டத்திற்கு மரம் கொண்டு வரப்பட்டு மாசி கரியண்ட ஐயன் அழைப்பு நடைபெற்றது. பின்னர் வளம் பெருகவும் மழை பொழியவும் விரதமிருந்த பக்தர்கள் பூக்குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாநகர் பகுதியான கொக்கிரா குளத்தில் புதிதாக கட்டி வந்த அறைக்கு தண்ணீர் விடச் சென்ற நண்பர்கள் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொக்கிரகுளம் பகுதியில் உள்ள உச்சிமா காளி அம்மன் கோவிலில் வசித்து வரும் வேலாயுதம் தனது வீட்டில் உள்ள அறை ஒன்றை இடித்துவிட்டு புதிதாக 2 கழிப்பறைகளை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டிய வீட்டிற்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக மோட்டார் சுவிட்சை அழுத்திய போது மின்சாரம் தாக்கி வேலாயுதம் நிலை குலைந்து துடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த அவரது நண்பர் ரவி காப்பாற்ற முயன்ற நிலையில் இருவரும் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலையில் திடீரென ஏற்பட்ட சுழல் காற்றை பக்தர்கள் மெய்மறந்து நின்று பார்த்த வீடியோ வைரலாகியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி மலைக்கு பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை 4 மாதங்கள் மட்டும் மலை ஏறுவதற்கு வனத்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். இந்நிலையில் வெள்ளியங்கிரி மலையின் உச்சியில் திடீரென சுழல் காற்று உருவானது. இதனை சற்றும் எதிர்பாராத பக்தர்கள் சில நிமிடங்கள் மெய்மறந்து நின்றனர். பின்னர் தங்களது செல்போன்களில் இந்த அரிய காட்சியை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டதால் வைரலாகி வருகிறது. கல் தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவையில் விவசாயிகள் கல் குடித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழ்நாடு அரசு பனை, தென்னை ஆகியவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விவசாய சங்கங்கள் சார்பில் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் கல் நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய அமைப்பினர் கலந்து கொண்டனர். அப்போது கண்டன பதாகைகளை கழுத்தில் அணிந்தவாறும் கையில் ஏந்தியும் தென்னை கீற்றுகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சில விவசாயிகள் கல் குடித்து அவர்களது கோரிக்கையை வலியுறுத்தினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காந்தி பூங்கா முன்பாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாலுக்கான ஊக்கத்தொகையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி வழங்கவும், கடைவீதியில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் நிகழும் விபத்துகளை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் பங்குனி 30 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தமிழகத்தில் உள்ள வைணவ ஆலயங்களில் மிகவும் புகழ்பெற்ற ராஜகோபால சுவாமி கோவிலில் 18 நாட்கள் நடைபெறும் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. இதையொட்டி கருட சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி மரத்தின் முன்பு பூஜை செய்யப்பட்டு ஏற்றப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், பக்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் கார் கம்பெனி ஊழியர் வீட்டில் 9 சவரன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ஆற்காடு முனிசிபல் குடியிருப்பு அருகே உள்ள தர்மராஜா கோவில் தெருவை சேர்ந்த சுவாமி என்பவர் தனியார் கார் கம்பெனியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். நேற்று மாலை மனைவியுடன் உறவினரின் திருமணத்திற்காக சென்ற நிலையில் அவரின் வீட்டின் பின்பக்க கதவு உடைந்து பீரோ லாக்கரில் இருந்த 9 சவரன் தங்க நகை மற்றும் 15,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சுவாமி அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிறுவாபுரி முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் உள்ள பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாட்களில் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருப்பது வழக்கம். அந்த வகையில் செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பொது தரிசனம், 50 ரூபாய், 100 ரூபாய் கட்டண தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சுட்டரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கோயிலுக்கு வெளியே நீண்ட வரிசையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 2 வயது குழந்தை நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சூலூர் அடுத்த கருமத்தமட்டி செந்தில் நகரைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மீனா தம்பதியின் 2 வயது மகன் சிரஞ்சீவி விக்ரம் வீட்டின் பின்புறம் விளையாடிக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக அங்கு திறந்து கிடந்த நிலத்தடி நீர் தொட்டியில் விழுந்துள்ளார். நீண்ட நேரமாக குழந்தையை காணாததால் பதறிப்போன பெற்றோர் மற்றும் அக்கம் பக்கத்தினர் குழந்தையை தீவிரமாக தேடியுள்ளனர். அப்போது நிலத்தடி நீர் தொட்டியில் குழந்தை விழுந்து கிடப்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் படவேட்டம்மன் கோயில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலப்பாடி பகுதியில் பழமை வாய்ந்த படவேட்டம்மன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் மாசி மற்றும் பங்குனி மாதத்தில் கூழ் பார்த்து பொங்கல் வைத்து தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி படவேட்டம்மன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரின் முன்பு சிவவாத்தியம் மற்றும் கேரள சண்டை மேளம் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அப்போது மிளகு, உப்பு ஆகியவற்றை தேரின் மீது தூவி பக்தர்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்த இளைஞர் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த நிலையில் அவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டுள்ளார். நன்னிலம் அருகே கந்தன்குடி பகுதியில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பணிவிடை செய்ய வந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியை ராமநாதன் என்ற இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இளைஞரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஊராட்சியில் குடிநீர் வசதி கேட்டு பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வடுகப்பட்டியில் கடந்த 2 மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பல முறை புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி 20க்கும் மேற்பட்ட பெண்கள் வடுகப்பட்டி இளம்பிள்ளை பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உதகையில் 127வது மலர் கண்காட்சி வரும் மே 16ஆம் தேதி தொடங்கி 6 நாட்கள் நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரியில் ஆண்டுதோறும் கோடை சீசனில் மலர் கண்காட்சி நடைபெறும். இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை காண 2 லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் கோடை விழாக்கள் குறித்து அதிகாரிகளுடன் ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தன்னிரு ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், இந்த ஆண்டு தோட்டக்கலைத்துறை சார்பில் 6 பூங்காக்களில் கோடை விழாக்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் வரும் மே 16 முதல் 21ஆம் தேதி வரை 127வது மலர் கண்காட்சி நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார்பாக நம்ம இந்த வருஷம் டோட்டலா 6 ஷோ பண்ண போறோம். 13வது வெஜிடபிள் ஷோ, இது நமக்கு மே 3, 4 தேதி 2 நாள். 11வது ஸ்பைசஸ் ஷோ, இது மே 9, 10, 11 3 நாள். 20வது ரோஸ் ஷோ, இது மே 10, 11, 12 3 நாள். 127வது ஃப்ளவர் ஷோ, இது 6 நாள். மே 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி. 65வது ஃப்ரூட் ஷோ, இது 3 நாள். மே 23, 24, 25. அண்டு ஃபர்ஸ்ட் டைம் பிளான்டேஷன் ஷோ காத்தேரி பார்க்கில் பண்ண போகிறோம். அது மே 30, 31 அண்ட் ஜூன் 1. இந்த 6 ஷோ இப்போ இந்த வருஷம் பண்ண போகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கரமங்குடி அருகே சிதலமடைந்து காணப்படும் சாலையை சீரமைத்து தரக்கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரமங்குடி அருகே உள்ள கொங்கராக்கோட்டை கிராமத்தில் சாலைகள் சிதலமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த சாலையை சீரமைக்க கோரி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் புதுக்கோட்டை கரமங்குடி சாலையில் கொங்கராக்கோட்டை பேருந்து நிறுத்தம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 15 வருஷமாச்சு இந்த ரோடு போட்டு, அதுலேருந்து டேமேஜாக தான் கிடக்கு. அது ரோடு போட்டவுடனே நல்லா இருந்தோடனே எல்லா வண்டியும் இதில் போணுச்சு, வந்துச்சு, உடச்சிருச்சு. இப்போ எந்த வண்டியும் வர்றதும் இல்லை, எங்களுக்கு வண்டிலையும் வர முடியல, நடந்து வர முடியல. அது காரணம் அதிகாரிகளை தான் கேட்கணும். எங்கெங்கே போகணுமோ போய் கேட்டுட்டோம், மனு கொடுத்துட்டோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதிகாரி ஆய்வு பண்ணாங்களா? இல்லை, வரல, எதுக்கும் வரல. அதை எங்களை சீன்லேயே எடுத்துக்கல சார். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசுக்கு? என்ன கோரிக்கை? ரோடு போடணும், மெயினாக போர் போட்டு கொடுக்கணும், மக்களுக்கு தண்ணி வசதி கொடுக்கணும். எல்லா இதுவுமே எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது சார். ஒதுக்கிடுறா சார், இந்த ஊரே ஒதுக்கிடுறா சார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தனியார் பள்ளியின் 17ஆம் ஆண்டு விழாவில் மாணவர்கள் கருப்பசாமி போல் வேடம் அணிந்து ஆடுவதைக் கண்டு பெற்றோர் சாமி ஆடினர். தனியார் பள்ளியின் 17ஆம் ஆண்டு விழாவில் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கருப்புசாமி வேடம், மயில் வேடம், பரதநாட்டியம் போன்ற பல்வேறு பாடல்களுக்கு நடனமாடினர். மேலும் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கும் கலை நிகழ்ச்சிகளில் சிறந்து நடனமாடிய மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. அப்போது மாணவர்கள் கருப்புசாமி பாடலுக்கு நடனமாடிய போது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெற்றோர் அருள் வந்து சாமி ஆடினர். பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவிலில் நடிகர் பிரசாந்த், அவரது தந்தையும் இயக்குனருமான தியாகராஜன் ஆகியோர் சுவாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே உள்ள எட்டுக்குடியில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலுக்கு இன்று வருகை தந்த நடிகர் பிரசாந்த் தந்தை தியாகராஜன் உள்ளிட்ட குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோவிலுக்கு வந்திருந்த ரசிகர்கள் பலரும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்த பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாத பூக்குழி இறங்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவை ஒட்டி பெரிய மாரியம்மனுக்கு இன்று அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முக்கிய வீதிகள் வழியாக கொடிமரப் பட்டங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. பின்னர் கோவிலில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வரும் 29ஆம் தேதி பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கோழிப்பண்ணையில் அனுமதியின்றி உயர் ரக பட்டாசுகள் தயாரித்து வந்த உரிமையாளர்கள் தலைமறைவான நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடையநல்லூர் அருகே உள்ள ஊர்மேனி அழகியான் பகுதியில் செயல்பட்டு வந்த பழைய கோழிப்பண்ணையில் சிவகாசியைச் சேர்ந்த முத்து மாரியப்பன், திருநாத்குமார் ஆகியோர் குத்தகைக்கு எடுத்து தொழிலாளர்களை வைத்து பட்டாசு தயாரித்து வந்துள்ளனர். மேலும் சிவகாசியிலிருந்து பட்டாசு தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை டன் கணக்கில் கொண்டு வந்து உயர் ரக பட்டாசுகள் பல மாதங்களாக தயாரித்து வந்த நிலையில் போலீசார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர். அப்போது அங்கு 10க்கும் மேற்பட்டோர் இருந்த நிலையில் 3 பேர் சிக்கியுள்ளனர். உரிமையாளர்கள் உட்பட 8க்கும் மேற்பட்டோர் தலைமறைவாகியுள்ளனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் 1 மாத காலமாக குடிநீர் வராததால் விரக்தியடைந்த பெண்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் கடந்த 1 மாத காலமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குடிநீர் முறையாக வழங்கப்படாததால் சிறுகனூரைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி நம்பர் 1 டோல்கேட் அருகே ஒரே இரவில் அடுத்தடுத்து 4 வீடுகளின் பூட்டை உடைத்து 57 சவர நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். நம்பர் 1 டோல்கேட் அருகே உள்ள பாலாஜி நகரைச் சேர்ந்த மாநகராட்சி ஊழியரான ஸ்ரீதர் என்பவரது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து பீரோவில் வைத்திருந்த 22 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ராயர் தோப்பு பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரின் வீட்டிலும் 35 சவரன் நகைகள் மற்றும் பூஜை அறையில் இருந்த வெள்ளி பொருட்கள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இதேபோல் அமிர்தா நகரைச் சேர்ந்த கார்த்திகை வேல், ஆனந்த் ஆகியோர் தாங்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்ற நிலையில் மர்ம நபர்கள் வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து திருட முயன்றுள்ளனர். இச்சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தீபாவளி வாரச்சீட்டு நடத்தி 40 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். பள்ளிப்பாளையத்தை அடுத்த ஆவத்திப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் மாதேஸ்வரன் என்பவர் கடந்த சில வருடங்களாக தீபாவளி சீட்டு 7 சீட்டு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த சீட்டில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் உரிய முறையில் பணம் செலுத்தி வந்துள்ளனர். ஆனால் சீட்டு முடிந்து 4 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் மாதேஸ்வரன் தவணை கட்டியவர்களுக்கு முதிர்வு தொகையுடன் கூடிய சீட்டு பணத்தை திருப்பி தரவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் மாதேஸ்வரனிடம் கேட்டபோது முறையான பதில் தராமல் இருந்துள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். நாகையிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் அடுத்தடுத்து மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அக்கரைப்பேட்டை திடீர் குப்பத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் ஃபைபர் படகில் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் கரை திரும்பாததால் மீனவர்கள் தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேரம் தேடியும் அவர் கிடைக்காததால் மீன்வளத்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மீன்வளத்துறையினர் இந்திய கடற்படைக்கு தகவல் தெரிவித்ததால் கடற்படை கப்பல் மூலம் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதேபோல் நாகூர் சம்பா தோட்டம் பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் கடந்த 14ஆம் தேதி விசைப்படகில் 11 மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற நிலையில் நிலை தடுமாறி கடலில் விழுந்துள்ளார். அவரையும் கடற்படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.